to Tasty Tamil Foods. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய காலை டிஃபன் ரெசிபி ஆனியன் தோசை. இந்த ஆனியன் தோசை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த ஆனியன் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வீட்டில் அரைப்போம் இல்லையா, இட்லிக்கு தோசைக்கு மாவு, அதே மாவு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தோசை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, வெறும் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கையில் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக, தோசைக்கு ஊற்றுற மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி இட்லிக்கு ஊற்றுற மாதிரி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுநிலையில் இருக்கணும். இது நம்ம இப்படி அள்ளி ஊற்றுனா மெதுவாக விழணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது, வெங்காயமும் ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். மாவு நிறைய அள்ளி போடுங்க. 1 கரண்டி இல்லை 1.5 கரண்டி ஊற்றுங்க. இந்த தோசை வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப வந்து நம்ம ரோஸ்ட் மாதிரி சுற்றக்கூடாது. செட் தோசை மாதிரி ஊற்றிக்கணும், கொஞ்சம் திக்காக. இவ்வளோ தான், இதுக்கு மேலே தேய்க்காதீங்க. இது ஊற்றும் போது, வெங்காயம் போடும்போது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஹையாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் அடியில் வெந்துடும். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கையை வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். நல்லா அந்த மாவுக்குள்ளே அழுத்தி விட்டுருங்க. பாருங்க, அழுத்தியாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஹீட்டில் தான் இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக வைக்கல. சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய தேவைப்படும் ஆனியன் தோசைக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓரெல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. 1.5 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மேலே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை வந்து மீடியமே வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த சைடை வந்து ஒரு 1.5 நிமிஷம் போல் நான் வச்சுக்கிட்டேன். இப்போ மெதுவாக திருப்புங்க. லைட்டாக இந்த மாதிரி பொறுமையாக எடுங்க. இந்த வெங்காயம்லாம் வந்து கீழே வந்து தோசைக்கல்லில் வந்துடும். அதனால் மெதுவாக பண்ணுங்கள், பொறுமையாக. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் மாறிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இப்போது வெங்காய தோசை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காய தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் காலையில் சாப்பிட்றதுக்கு. இந்த ஆனியன் தோசைக்கு கூட வச்சு சாப்பிட தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காய தோசை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.